திருச்சி இளம்பெண்கள் வாழ்வையும் நகரத்தையும் பசுமையாக்க பசுமை ஆட்டோ. கல்லூரியில் பயிலும் பெண்கள் சுயமாக சம்பாதித்து படிக்க உதவும் ஊர்கேப் ஆட்டோ. சிறப்பு தொகுப்பை இப்போது பார்க்கலாம். திருச்சியில் தற்போது ஊர்கேப்ஸ் என்ற பெயரில் எலக்ட்ரிக் ஆட்டோ அறிமுகப்படுத்தப்படுகிறது. ஊர்கேப் நிறுவனர் மரிய ஆண்டனி பேசும்போது, பயிற்சிக்கு வரும்போது இவர்கள் முன்தொகையாக 5000 ரூபாய் செலுத்த வேண்டும். அதிலே அவர்கள் தொடர்ந்து பணிபுரிவார்கள் என்று தெரியவரும். மேலும் காவல் நிலையத்தில் சான்றிதழ் பெற்று பணியில் அமர்த்துகிறோம். குற்ற பின்னணி இல்லாதவர்களுக்கு மட்டுமே வேலைவாய்ப்பு வழங்கப்படும். ஒட்டுமொத்தமாக 10 லட்சம் ரூபாய் ஆட்டோவில் பயணம் மேற்கொள்பவர்கள், ஆட்டோ ஓட்டுநர் உள்ளிட்டவர்களுக்கு காப்பீடு செய்யப்பட்டுள்ளது. வாட்ஸ்அப் மூலம் ஆட்டோ புக் செய்வதை இந்தியாவில் நாங்கள் முதன்முறையாக அறிமுகப்படுத்தியுள்ளோம். இளைஞர்கள், கல்லூரிகளுக்கு செல்பவர்கள் அனைவரும் ஏராளமானோர் தற்பொழுது எங்களுடைய ஊர்கேப் ஆட்டோவை பயன்படுத்த தொடங்கியுள்ளனர் என்று கூறியுள்ளார். வாட்ஸ்அப் எண் மூலம் புக்கிங் செய்யப்படுகிறது. முதலில் 2 கிலோமீட்டர் வரை 45 ரூபாய் கட்டணமாகவும், அதற்கு மேல் செல்லும் ஒவ்வொரு கிலோமீட்டருக்கும் 15 ரூபாய் கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. பயண நேர கட்டணம் என்பது ஒரு நிமிடத்திற்கு 50 பைசா என நிர்ணயித்து உள்ளனர் என்று அவர் கூறியுள்ளார். ஆட்டோ எலக்ட்ரிக் ஆட்டோ லான்ச் பண்ணியிருக்கிறோம். இப்போதைக்கு இந்த ஃபஸ்ட்டு ஃபேஸில் 50 ஆட்டோஸ் பண்ணியிருக்கோம். அடுத்து இன்னும் another 6 monthsக்குள்ளே ஒரு 300 to 400 வெஹிக்கிள்ஸ் பண்ணுறது மாதிரி பிளான் பண்ணியிருக்கிறோம். ஆட்டோ அப்படின்னா இதை ஃபுல் அண்ட் ஃபுல் கோ கிரீன் இனிஷியேட்டிவாக நாங்கள் பிளான் பண்ணியிருக்கிறோம். அதுதான் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ கோ கிரீன்னா நாங்கள் இந்த வெஹிக்கிளை சார்ஜ் பண்ணக்கூடிய அதுக்கு தேவையான எலக்ட்ரிசிட்டியை நாங்களே ப்ரொடியூஸ் பண்ணுறோம். சோலார் எனர்ஜி மூலமாக ப்ரொடியூஸ் பண்ணுறோம். ஸோ அது மூலமாக கார்பன் ஃபுட் பிரிண்ட், அதாவது ஆட்டோ இயக்கிறதுனால வெளியே வர்ற கார்பன் டை ஆக்சைடு அப்படிங்கிற நச்சு பொருளோட அளவை நாங்கள் 0% ஆக்கியிருக்கோம். ஸோ அதனால் எந்த ஒரு காற்று மாசுமே இங்கே இல்லை. இதில் இந்த ப்ரோக்ராமில் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் டு ஃபீமேல் நாங்கள் கொடுக்குறோம். ஸோ லேடி டிரைவர்ஸை 50% நாங்கள் ஸோ ஒரு வெஹிக்கிளுக்கு 2 டிரைவர், ஒரு டிரைவர் ஆணாவும் ஒரு டிரைவர் பெண்ணாகவும் இருப்பாங்க. ஸோ பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம். ஒரு ரைடு புக் பண்ண உடனே எனக்கு 30 ரூபா கொடுங்க, 40 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுங்கன்னு சொல்லி பேசாமல் என்ன அமௌண்ட் மீட்டரில் வருதோ அந்த அமௌண்ட்டை வச்சு டிரைவரு ஒரு கஸ்டமருக்கு ஒரு நல்ல இனிமையான ஒரு சர்வீஸை கொடுக்க முடியும். அதை நோக்கி தான் நாங்கள் பயணிக்கிறோம். முதல் முறையாக நாங்கள் வாட்ஸ்அப் மூலமாக ஆட்டோ புக் பண்ணுற ஃபெசிலிட்டியை இந்தியாவிலே நாங்கள் தான் ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அவங்க ஒரு ஆப்பே டவுன்லோட் பண்ண தேவையில்ல, வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணியே ஆட்டோ புக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த புதுமைகள்லாம் கண்டிப்பாக ஊர் கேப்ஸுக்கு ஒரு தனி அடையாளத்தை கொடுத்துருக்குது. இதனைத் தொடர்ந்து கல்லூரி மாணவி பிரஜிதா பேசுகையில், படிக்கும் நேரம் போக மற்ற நேரங்களில் சவாரி ஓட்டுவதும், சவாரி நேரம் போக மற்ற நேரங்களில் படிப்பதையும் நான் வாடிக்கையாக வைத்துள்ளேன். இந்த சம்பளம் எனக்கும் என் குடும்பத்துக்கும் மிகவும் உதவியாக உள்ளது என்று கல்லூரி மாணவி கூறியுள்ளார். நான் திருச்சியில் காலேஜ் ஃபைனல் இயர் படிக்கிறேன். இதை முடிச்சுட்டு இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிச்சுட்ருக்கேன். இதை முடிச்சுட்டு MBA பண்ணி பிஸ்னஸ் லைனில் போகலாம் அப்படின்னு ஒரு பிளானில் இருக்கேன். அதுக்கு முன்னாடி ஏதாவது பார்ட் டைம் ஜாப் பண்ணால் நல்லாயிருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஊர் கேப்ஸில் நான் ஜாயின் பண்ணேன். இவங்க ஃபவுண்டர் என்கிட்ட உண்மையிலே நல்லா ஸ்வீட்டாக பேசினாங்க. நல்லா ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுத்தாங்க. கண்டிப்பாக பெண்களால் எல்லாமே பண்ண முடியும். இதோட சேஃப்டி பற்றியும் எனக்கு நல்லா சொல்லி கொடுத்தாங்க. இது என்னென்னா ஊர் கேப்ஸோட எலக்ட்ரிக் ஆட்டோ ஸ்கீம். என்னென்னா மித்த LPG ஆட்டோ, பெட்ரோல் ஆட்டோ அது மாதிரி இல்லாமல் எலக்ட்ரிக் பேட்ரியில் ஓட்டுறது. ஸோ இதனால் கார்பன் எமிஷனை நம்ம கம்மி பண்ணி, நம்ம டெம்பரேச்சரை இம்பேலன்ஸாக இருக்குது, ரொம்ப அதிகமாக இருக்குது, அதெல்லாம் இதில் கண்ட்ரோல் ஆகும். அண்ட் ஆல்சோ நம்ம கிளைமேட்டிக் இன்பேலன்ஸையும் இது கண்டிப்பாக தடுக்கும். ஸோ ஃப்யூச்சர் இந்த உலகத்தை ஃப்யூச்சர் ஜென்ரேஷனுக்கு அதே மாதிரி போய் கொண்டு கொடுக்குறது என்னோடய சப்போர்ட்டை நான் இந்த ஊர் கேப்ஸ் எலக்ட்ரிக் ஆட்டோ மூலயமா நான் கொடுக்குறேன். நான் காலேஜ் காலையில் போயிட்டு ஈவினிங் இந்த பார்ட் டைம் ஜாப் பண்ணுறேன். எனக்கு படிக்கவே டைம் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா சவாரி இல்லாத நேரத்தில் நான் ஆட்டோவை சேஃபாக நிறுத்திட்டு நான் என்னோடய எக்ஸாமுக்கு படிப்பேன். நான் டான்செட் கேட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா அடுத்து MBAவோட என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்காக. ஸோ அதுக்கு நான் ப்ரிப்பேர் பண்ணுவேன். எனக்கு இதில் வீக்லி சேலரி வருது. ஸோ எனக்கு 6 month ஒரு தடவை செமஸ்டர் ஃபீஸ் கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த காலேஜ் ஃபீஸை நானே பார்த்துக்கிற மாதிரி தான் இப்போ இருக்க போகுது. அதுக்கு இந்த வேலை எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. படிப்பையும் படிச்சுட்டு மீதி இருக்க நேரத்தில் மட்டும்தான் நான் இப்போ எலக்ட்ரிக் ஆட்டோ ஓட்டிகிட்ருக்கேன்.
நான் இப்போ வந்து எம்பிஏ கேட் எக்ஸாம் கிளியர் பண்ணி இப்போ வந்து மதுரையில் ஒரு நல்ல பி ஸ்கூலில் தியாகராஜாவில் நான் ஜாயின் பண்ணிட்டேன் எம்பிஏ. எங்கள் அப்பா வந்து மெக்கானிக்காக இருக்காங்க. ஸோ எங்கள் வீட்டில் வந்து மந்த்லி எனக்கு பாக்கெட் மணி கொடுக்கறது கொஞ்சம் கஷ்டம்தான். அதனால் இப்போ நான் ஊர் கேப்ஸில் ஒர்க் பண்ணுறதுனால என்னோடய மெஸ் ஃபீஸ், என்னோடய ஹாஸ்டல் ஃபீஸ் அதெல்லாம் நானே பே பண்ணிக்க ரொம்ப ஈஸியாக இருக்குது. எனக்கு தேவையான பொருள் நானே வாங்கிக்கிறேன். மீதி காசை நாங்கள் வீட்டில் எனக்கு கொடுக்கறதுனால ரொம்ப எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. திருச்சி இளைஞர்களை முன்கொண்டு வரும் இந்த செயல் தற்போது நெகிழ்ச்சி ஏற்படுத்தியுள்ளது.